ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முக்கியமாக புரிய வைக்கிறாங்க. இப்போ பாபாவிடமிருந்து நமக்கு அத்வைத்த வழி, ஒரே ஒரு வழிகாட்டுதல்ங்கிறது கிடைக்கிது. அது பிளவுபடாத, ரெண்டாக இல்லாத, துவைத்தம்னா ரெண்டு, அத்வைத்தம்னா ஒன்றே ஒன்று, பிளவுபடாத ஒரே வழிகாட்டுதல் கிடைக்கிது. இப்படிப்பட்ட அத்வைத்த படிப்பை நீங்கள் படித்து தான், இந்த ஒரு வழிகாட்டுதல் படி நீங்கள் நடந்து தான் தேவி தேவதையாக மாறுகின்றீர்கள்ங்கிறார். மேலும் பாபா இந்த உலகத்துக்கு வந்து நடிக்கக்கூடிய விஷயத்தை எதோட கம்பேர் பண்ணி சொல்கிறாருன்னா, அந்த பூல் புலையா விளையாட்டுன்னு சொல்கிறாங்க, மறதியோட விளையாட்டு, மேஸுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த உலகத்தோட சிருஷ்டிக்கு நீங்கள் எப்போ ஆத்மாக்கள் பரம்தாம்லேருந்து வரீங்களோ, வந்து இங்கே நடிக்க ஆரம்பித்த பிறகு நீங்கள் எங்கேருந்து நம்ம வந்தோங்கிற வழியை மறந்துட்டீங்க, வீடவே மறந்துட்டீங்க. எப்படி மேஸ்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அங்கே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருப்போம், எங்கே உள்ளே நுழைஞ்சோம், திரும்ப எக்ஸிட் வெளியே போகக்கூடிய வழி என்ன அப்படிங்கிறது ரெண்டுமே தெரியாது, அங்கேயே தான் நம்ம சுற்றிட்டுருப்போம். அதே போல் தான் பரம்தாம்லேருந்து தூய்மையான ஆத்மாக்களாக இங்கே வந்தீங்க உங்களுடைய நடிப்பை நடிக்கிறதுக்காக. வந்த இடத்துல இங்கேயே சுற்றிட்டுருக்கோம். நம்ம எங்கேருந்து வந்தோம், நுழைவாயிலும் நமக்கு தெரியல, இப்போ எப்படி இதிலேருந்து நம்ம போகிறது எக்ஸிட்டு அதுவும் நமக்கு தெரியல. இப்போ பாபா சொல்கிறாங்க, இதுதான் இப்படிப்பட்ட மறதியினுடைய விளையாட்டு இங்கே உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ பாபா வந்து தான் இந்த ஒரு விளையாட்டிலேருந்து நம்ம வெளியே எடுக்கிறார். நம்ம வீட்டிலேருந்து வந்தோம், பரம்தாம்லேருந்து வந்தோங்கிறது நமக்கு இப்போ புரிய வைக்கிறார். அப்போ நம்ம எப்போ வந்தோம், எப்படி வந்து திரும்ப வீட்டிற்கு செல்ல வேண்டும், இதெல்லாம் நமக்கு இப்போ தெரியுது. மீண்டும் நீங்கள் இதிலேருந்து போயிட்டு சொர்க்கத்துக்கு மீண்டும் வரணுங்கிறதையும் பாபா நமக்கு தெளிவாக புரிய வச்சுருக்கார். பாபா சொல்கிறாங்க, அப்படி நீங்கள் பரம்தாமுக்கு போகணும் அப்படின்னா என்னை நினைவு செய்யுங்க. தூய்மை இல்லாத ஆத்மா அங்கே போக முடியாது. அப்போ பாபா சொல்லக்கூடிய வழிப்படி நடந்து அவரை நினைவு செய்து விக்ரமங்களை விநாசம் பண்ணுங்கள். இல்லை தூய்மை ஆகலைன்னா தண்டனை வாங்கி தான் மேலே போக முடியும். யாருமே தூய்மையாகாமல் பரம்தாமுக்கு போக முடியாதுங்க. இப்போ அதற்கான படிப்பை தான் பாபா கற்றுக் கொடுத்துட்ருக்கிறார். அதனால தான் பாபா சொல்கிறாங்க, இரவும் பகலும் உங்களுக்கு நினைவு இருக்கணும், பகவான் எனக்கு படிப்பை கற்றுக் கொடுத்துட்ருக்காரு, ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. இப்போ இந்த ராஜயோகத்தோட ஒரு மியூசியம் வந்து எங்கேயும் இல்லைங்கிற, தில்வாடா கோயிலில் மட்டும்தான் எல்லோரும் தபஸ்யா பண்ணுறது மாதிரி கீழே காட்டியிருக்காங்க. மற்றபடி இந்த ஹட்டயோகிகளோட மியூசியம்லாம் எவ்வளோ நிறைய உலகத்தில் இருக்குங்கிற பாபா அதனால் சொல்கிறாங்க, இந்த படிப்பு வந்து ஒரு வருமானம், மிகப்பெரிய வருமானம். இதை படிக்கும்போது அப்போ நீங்கள் எவ்வளவு வந்து இந்த படிப்பை ஆர்வத்தோடு படிக்கணும், அந்த படிப்பு கூட பாபா சொல்கிறாங்க எவ்வளோ ஆர்வத்தோடு படிக்கிறாங்க. ஆனால் இந்த படிப்பு யாருக்கு புரியலையோ அவங்க இந்த படிப்பை படிக்கும்போது தூங்கி வழிகிறாங்க, கொட்டாவி வருது. ஏன்னா அவங்களுக்கு இது சரியாக புரியலை, ஒன்று புரியலை, இன்னொன்று புத்தியானது வேறு பக்கம் அலைப்பாஞ்சிட்டே இருக்குது, பணம் சம்பாதிக்கிறது இல்லை மனிதர்கள் மேலே, இப்படி அலைஞ்சிட்டு இருக்கும்போது அவங்க இங்கே வந்து படித்தாலும் அதில் தூங்குறாங்க, கொட்டாவி விடுறாங்கங்கிற. அப்போ பாபா அதுக்காக தான் சொல்கிறாரு, அப்பாவா டீச்சராக குருவாக நினைவு செய்யுங்க. 3 பேரையுமே நீங்கள் மறந்துடுறீங்க. வேறு எந்த விஷயம் புரியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் பாபாவை நினைக்கணுங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க, என்னை நினைவு செய்யுங்க, இது மட்டும் புரிஞ்சால் கூட போதும். வயதானவர்கள்லாம் இங்கே வந்து படிக்கலாம், குழந்தைகளும் படிக்கலாம், இதுக்கு வயசு இல்லை இந்த ஸ்கூலில். அந்த படிப்பை வயதானவர்கள் படிக்க முடியாது. அதுக்காக பாபா சொல்கிறாங்க, இங்கே வரவங்க யார் வேணாலும் படிக்கிறதுக்கு உரிமை இருக்குது. அப்படி வயதானவர்கள்னால பாபா சொல்லக்கூடிய எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியாட்டினாலும் பரவாயில்ல, ஆனால் என்னை நினைவு செய்யுங்கள், இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்கிற பாபா சொல்கிறாங்க. தான் நிறைய பேருக்கு ஞானத்தை சொல்கிறவங்க, சொற்பொழிவு பண்ணுறவங்க, அவங்கள விட அவங்க கூட அவ்வளோ உயர்ந்த பதவி அடையணும்னா சேவையும் பண்ணணும், கூடவே வந்து புருஷார்த்தமும் பண்ணணும், இல்லைன்னா உயர்ந்த பதவி அடைய முடியாது. ஆனால் யார் வந்து பாபாவை நினைக்கணும் அந்த முயற்சி செய்கிறாங்களோ உயர்ந்த பதவியை அடைஞ்சிருவாங்க. அவங்களுக்கு லெக்சர் பண்ண தெரியாட்டினாலும் பரவாயில்லங்கிற, தன்னுடைய விக்ரமத்தை பாபாவை நினச்சி விநாசம் பண்ணிவிடுவாங்க, உயர்ந்த நிலைக்கு போயிடுவாங்கங்கிற. அதனால தான் பாபா என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள்னு சொல்கிறார். இவ்வளோ நாளாக நீங்கள் பல பேரையும் நினச்சிட்டீங்க, வேத சாஸ்திரங்களை படிச்சுட்டீங்க, அதனால் இப்போ அதெல்லாம் படிக்க வேண்டிய அவசியமும் இல்லை, யாரையும் நினைக்க வேண்டிய அவசியமும் இல்லை, என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. பாபாவை நினைக்கணும், மற்றவங்களுக்கும் பாபாவோட நினைவு ஊட்டணுங்கிறார். மேலும் பாபா காம விகாரம் உங்களை வந்து அவ்வளோ நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதுங்கிறார். 5வது மாடியிலேருந்து கீழே விழுந்தால் எலும்பெல்லாம் நொறுங்கிடும். இப்போ அந்த 5வது மாடிங்கிறது தேக அபிமானம்ங்கிறார். இந்த உடல் மேலே இருக்கக்கூடிய அபிமானம், பற்று, ஆசை, விருப்பம், இதுதான் 5வது மாடிங்கிறார். இதில் வர்றதுனால தான் காம விகாரத்தில் விழறாங்க. அது 4வது மாடிங்கிறார்.
அதுக்கப்புறம் அடுத்தடுத்து கோபம். இதெல்லாம் இந்த மாடியிலிருந்தெல்லாம் நீங்கள் கீழே இப்போ இறங்கிடணுங்கிற, இல்லைன்னா சுக்கு நீராக உடஞ்சிடும். காமம் மகா சத்ருங்கிறத பாபா புரிய வைக்கிறாங்க. மேலும் கண்களை நீங்கள் இப்போ சிவிலைஸாக மாற்றிக்கோங்க, குற்றமற்ற பார்வையாக, இந்த சரீரத்தை பார்க்காத பார்வையாக மாற்றிக்கோங்க. கிரிமினல் பார்வை உடையதாக நீங்கள் இருந்துட்டீங்க, குற்றப்பார்வை உடையதாக இருந்துட்டீங்க. இப்போ நீங்கள் சிவிலைஸாக குற்றமற்ற பார்வை, தூய்மையான பார்வையுடையதாக மாற்றிடுங்க. அப்போ அரை கல்பத்திற்கும் அது அந்த பார்வை தான், அந்த கண்ணு தான் உங்களுக்கு வேலை பண்ணும். அப்போ சிவிலைஸாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரிமினலைஸ் இருந்ததுன்னா ரொம்ப எச்சரிக்கையோடு இருந்து அதை மாற்றிக்கொள்ளுங்கிற. வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முரளியை கேட்கலாம். ஓம் சாந்தி. 10/10/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு ஒரு தந்தையிடமிருந்து ஒரு வழிமுறை என்பது கிடைக்கின்றது. அதை அத்வைத மாற்றமில்லாத ஒரே ஒரு வழி என்று சொல்கின்றனர். இந்த அத்வைத மத் வழி மூலம்தான் நீங்கள் தேவதையாக ஆக முடியும். கேள்வி: மனிதர்கள் இந்த பூல்புலையா விளையாட்டில், மறதியான இந்த விளையாட்டில் அனைத்திலும் எந்த ஒரு முக்கியமான விஷயத்தை மறந்துவிட்டனர்? பதில்: நமது வீடு எங்கே இருக்கின்றது, அதற்கான வழியையே இந்த விளையாட்டில் மறந்துவிட்டோம். வீட்டுக்கு எப்பொழுது போக வேண்டும், எப்படி போக வேண்டும் என்பதும் தெரியாது. இப்பொழுது தந்தை வந்திருக்கிறார் உங்கள் அனைவரையும் அழைத்து செல்வதற்காக. சப்தத்திற்கு அப்பாற்பட்ட அந்த இனிமையான வீட்டிற்கு செல்வதற்காக இப்பொழுது முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். பாடல்: இரவு நேர பயணிகளே, கலைத்து போகக்கூடாது. ஓம் சாந்தி. இந்த பாடலினுடைய அர்த்தத்தை நாடகத்தின்படி வேறு யாருமே புரிந்து கொள்ள முடியாது. நம்ம தான் இந்த கலியுகம்ங்கிற இருட்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், பிறவி எடுத்தெடுத்து நடிச்சுட்டு பயணம் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இப்போ நடித்து இந்த வாழ்க்கையில் வெறுப்பு, விரக்தி இதெல்லாம் வந்துருச்சு. அதுக்காக என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கலைப்படைய வேண்டாம், ரொம்ப சீக்கிரமாக விடியல் வரப்போகுது, பகல் வரப்போகுது. இப்போ இதெல்லாம் பக்தியில் பாடியிருக்காங்கன்னு அர்த்தம் உங்களை தவிர யாரும் புரிஞ்சிக்க முடியாது. சில பாடல்கள் மனிதர்களால் இது போல் உருவாக்கப்பட்டுள்ளது. அவை உங்களுக்கு உதவி செய்கின்றது. இதுக்கான அர்த்தமெல்லாம் நமக்கு இப்போ புரியுது. குழந்தைகள், நீங்கள் இதையெல்லாம் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நாம் தேவி தேவதைகளாக ஆகிக் கொண்டிருக்கிறோம். எப்படி அந்த படிப்பை படிக்கக்கூடியவர்கள் சொல்வார்கள், நாம் இந்த படிப்பை படித்து டாக்டராக, வக்கீலாக ஆகி கொண்டிருக்கிறோம். என்ன படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தெளிவாக தெரியும். படித்து என்ன ஆக போகிறோங்கிறதும் அவங்களுக்கு தெளிவாக தெரியும். அதே போல தான் உங்களுடைய புத்தியிலும் இருக்கின்றது. இந்த படிப்பை நம்ம படிக்கிறோன்னா, நான் தேவ ஆத்மாவாக ஆகி கொண்டிருக்கிறேன், புது உலகத்திற்காக நம்ம படிச்சுட்ருக்கோம். உங்களுக்கு மட்டுமே இந்த சிந்தனை எல்லாம் வருகிறது. ஏன்னா புது உலகத்தோட சிந்தனை வேறு யாருக்கு வரும்? நமக்கு மட்டும்தான் வரும். புதிய உலகம், சத்யுகம்தான் அமரலோகம். இப்பொழுது சத்யுகம் என்பது இல்லை, தேவதைகளுடைய ராஜ்யமும் இல்லை. ஏன்னா இப்போ கலியுகம். இங்கே அது இருக்கவும் முடியாது. இப்போ தேவதைகளும் இருக்க முடியாது, ராஜ்யமும் இருக்க முடியாது. நீங்கள் இதெல்லாம் தெரிந்திருக்கிறீர்கள். இந்த சக்கரத்தை சுற்றி இப்பொழுது நாம் கடைசியில் எங்கே இருக்கோம்? கலியுகத்தில் சேர்ந்திருக்கோம். இப்போ இருந்தது சத்யுகம். நம்ம பிறவி எடுத்து இந்த சக்கரத்தில், பிறப்பு இறப்பு சக்கரத்தில் இப்போ நம்ம கடைசி கலியுகத்தோட நேரத்தில் இருக்கோம். வேறு யாருடைய புத்தியிலும் இந்த சக்கரம் எல்லாம் நினைவுக்கு வராது. இந்த சிருஷ்டி சக்கரத்தை பற்றிய ஞானம் வேறு யாருக்கும் இல்லை. அவர்களோ சத்யுகத்திற்கு இன்னும் லட்சக்கணக்கான வருடங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கின்றனர். குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்கின்றது. இந்த முழு சிருஷ்டியே எவ்வளவு? ஒரு கல்பமே கண்டிப்பாக அது 5000 ஆண்டுகள் தான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதுங்கிற. இந்த 5000 ஆண்டுகளுக்கு பிறகு சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. மீண்டும் அடுத்த கல்பம் புதுசாக ஸ்டார்ட் ஆகும். மனிதர்கள் தான் 84 பிறவிகளை எடுக்கின்றனர். எல்லாத்துக்கும் கணக்கு என்பது இருக்கு இல்லையா? அப்படியே எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது, இன்ஃபினிட்டின்னு சொல்ல முடியாது. இந்த தேவி தேவதா தர்மம் அத்வைத, அதாவது பிளவுபடாத ஒரே தர்மம். துவைத்தம் அப்படின்னா 2, அத்வைத அப்படின்னா அது 2ங்கிறதே கான்செப்டே கிடையாது, ஒன்று தான், பிளவுபடாத இந்த தர்மம் என்று சொல்லப்படுகிறது. யாரோடது? தேவி தேவதா தர்மம். அத்வைத சாஸ்திரம் கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது, அதுவும் ஒன்றுதான். பாபா தான் ஒரே ஒரு விஷயத்தை, ஞானத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். மற்றபடியும் அநேக தர்மங்கள் இருக்குது, சாஸ்திரங்களும் அநேகமாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் ஒன்று தான்.
பாபாவோட குழந்தைங்க எல்லாருக்கும் ஒரே ஞானம்தான், நம்மளுடைய படிப்பு எல்லாருக்கும் ஒன்று தான். ஒருவர் மூலமாக ஒரே வழிமுறை இப்போ நமக்கு கிடைச்சிட்டு ஒரே வழிகாட்டுதல் கிடைக்குது. அது அத்வைத மத் என்று சொல்லப்படுகிறது. இந்த அத்வைத மத் உங்களுக்கு தான் கிடைக்கின்றது, பிராமணர்களுக்கு தான் கிடைக்குது. தேவி தேவதை ஆவதற்கான படிப்பு இது. அதனால் பாபா தான் ஞானக்கடல், ஞானம் நிறைந்தவர் என்று சொல்லப்படுகிறார். குழந்தைகள், இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கிறீங்க. புது உலகத்திற்காக நமக்கு பகவானே கற்பிக்கிறார். இதையெல்லாம் நாம் மறக்கக்கூடாது. யார் நமக்கு சொல்லிக் கொடுக்குறா? டீச்சர் பகவான், புது உலகத்தை படைக்கிறதுக்கா. இதெல்லாம் நீங்கள் மறக்கக்கூடாது. எப்படி பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் எப்பொழுதாவது ஆசிரியரை மறப்பார்களா? என்ன, மறக்கிறது கிடையாது. இல்லறத்தில் இருப்பவர்கள் கூட பெரிய பதவி அடையிறதுக்காக படிக்கிறாங்க இல்லை? அவங்க மாணவ பருவத்தை தாண்டினா கூட நிறைய சம்பாதிக்கணும்னா படிக்கிறாங்க. நீங்கள் கூட அதே போல தாங்கிற இல்லறத்தில் இருந்து கொண்டே படிக்கிறீர்கள். எத்தனை வயசு கிடையாது. தங்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டு இருக்கீங்க. மனதில் இதெல்லாம் வர வேண்டும். நாம் எல்லையற்ற தந்தையிடம் படிச்சுட்ருக்கோம். சிவபாபா நமக்கு அப்பாவாக இருக்கார். பிரஜாபிதா பிரம்மாவும் அவரும் பாபா. அவரும் நமக்கு ஒரு வகையில் அலௌகிக் அப்பா. பிரஜாபிதா பிரம்மா, ஆதி தேவ் இல்லை, இந்த பெயரெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கடந்த காலத்தில் அவர் வாழ்ந்து போயிருக்காரு. அதனால் நம்ம அவரை என்ன சொல்கிறோம்? நம்ம பிரம்மாங்கிற பேரில் சொல்கிறோம். யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே இருந்திருக்கார். அதனால் எல்லாருக்கும் பிரஜாபிதா பிரம்மானா நல்லாவே தெரியும். எப்படி காந்தி கூட வாழ்ந்து சென்று இருக்கிறார். இப்போ அவரை பாபுஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அர்த்தம் புரிஞ்சுக்கிறது இல்லை, அப்படியே சொல்லிடுறாங்க. ஆனால் இங்கே பாபா நமக்கு அர்த்தமெல்லாம் புரிய வைக்கிறார். ஏன் பிரஜாபிதா பிரம்மான்னு சொல்கிறோம்? இந்த சிவ் பாபா உண்மையிலும் உண்மையாக இருக்கிறார். உண்மையான பாபுஜினா அவர் தான் அப்பா. பிரம்மா பாபாவும் உண்மையிலும் உண்மையாகவே இருக்கிறார். அவரும் ஆத்மாவினுடைய அலௌகிக் அப்பா. அவர் ஆத்மாவோட பாரலௌகிக் அப்பா சிவபாபா. மற்றபடி நம்ம காந்தியை நம்ம எல்லாருக்கும் அப்பான்னு சொல்ல முடியாது. ஆனால் பாபுஜிங்கிற பேர் அவங்களுக்கு வச்சுருக்காங்க. லௌகீக தந்தை உண்மையாகவே இருக்கின்றார். லௌகீக அப்பாவும் உண்மையில் அப்பா தான். மற்றபடி உலகத்தில் ஃபாதர் ஆஃப் நேஷன் சொல்கிறாங்க. இல்லை மேயர்னு ஒரு சிறிய இடத்துக்கு மேயர் இவர், நகரத்தந்தைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வெறுமனே சொல்லிக்கிறது தான் சொல்கிறார் பாபு. அதெல்லாம் செயற்கையானது. இதுதான் உண்மையானது. லௌகிக் அப்பா உண்மை, அலௌகிக் அப்பா பிரம்மா பாபாவும் உண்மை, பாரலௌகிக் அப்பாவும் சிவ பாபா அதுவும் உண்மை. மற்றபடி இந்த பதவிக்காக நகரத்தந்தை இல்லை ஃபாதர் ஆஃப் நேஷன், நாட்டுக்கு தந்தை, இதெல்லாம் ஒரு ஆர்டிஃபிஷியலானதுன்னு சொல்கிறேன். இந்த சொர்க்கத்தோட ஆயுள் எவ்வளவு என்பது கூட யாருக்கும் தெரியாது இல்லையா? சொர்க்கம்னா அது 2500 வருஷங்கிறது. உங்களுக்கு பாபா சக்கரம் முழுவதையும் புரிய வைத்திருக்கிறார். நீங்கள் ஞானத்தை பெற்றுக்கொண்டு உயர்வாக செல்கிறீர்கள். சக்கரம் என்பது இப்பொழுது முடிவடைகிறது இல்லையா? இந்த ஒரு கல்பம் முடியுது. பிறகு மறுபடியும் இந்த சக்கரம் சுற்ற ஆரம்பிக்கும். ஆரம்பத்திலேருந்து ஆரம்பிக்கும். இது புத்தியில் இதெல்லாம் ஓட வேண்டும், சிந்தனையில் வரணும். எப்படி அவர்கள் சாஸ்திரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை, ஞானத்தை படிக்கின்றனர் என்றால் புத்தியில் அந்த புத்தகம் முதலிய அனைத்து விஷயங்களும் நினைவில் இருக்கிறது. அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதே போல தான் இதுவும் படிப்புங்கிறார். இது முழுமையாக நிறைந்திருக்க வேண்டும், மறக்கவே கூடாது. இந்த படிப்பை படிப்பதற்கு முதியவர்கள், இளைஞர்கள், குழந்தைகள் அனைவருமே படிக்கிறதுக்கு உரிமை என்பது இருக்குது. வயசாகிடுச்சு சேர்த்துக்க மாட்டோம்னு இங்கே சொல்ல முடியாது. இங்கே தந்தை பற்றி அறிந்து கொண்டால் போதும். தந்தையை அறிந்து கொண்டால் தந்தையினுடைய ஆஸ்தியும் புத்தியில் வந்துவிடும். மிருகங்களுக்கும் அவற்றின் குழந்தைகள் முதலியவை புத்தியில் இருக்கின்றதல்லவா? அது கூட தன்னோட குழந்தைன்னா தெரியும். ஒரே போல இருந்தால் கூட தாமாகவே தேடிக்கொண்டு வந்துவிடும். இப்பொழுது பாபா கூறுகின்றால், குழந்தைகளே என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். இதை தான் பாபா சொல்கிறார். இப்போ என் அப்பாவை புரிஞ்சுக்கிட்டு இப்போ பலரையும் நினைக்கிறத விட்டுட்டு என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. இவ்வளோ பேருக்கு நடுவில் என்ன தான் அப்பான்னு புரிஞ்சுக்குவாங்கிறார். எப்படி விலங்குகள் கூட இதுதான் என்னோடய அம்மா அப்பான்னு புரிஞ்சுக்கும், இதுதான் என்னோடய குழந்தைங்கன்னு புரிஞ்சுக்கும். அதே போல் தான் நீங்கள் இவ்வளோ பேருக்கு நடுவில் பாபாவை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறார். இவர் தான் என்னுடைய அப்பாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, என்னை மட்டுமே நீங்கள் நினைவு செய்யுங்கன்னு சொல்கிறார். இப்போ பாபா சொல்கிறாங்க, எப்படி தான் அந்த மிருகங்கள் காட்டுக்கு போய்விட்டால் கூட அது வீடு, பிள்ளைகள் இதெல்லாம் அதுக்கு ஞாபகத்தில் இருந்துகிட்டே தான் இருக்கும் இல்லையா? அது எப்போ வேட்டையாடி இல்லை அதுக்கு தேவையான உணவு கிடச்சிச்சுன்னா திரும்பி வீடு திரும்பிடும். அதுபோல தான் பாபா சொல்கிறாங்க, மேலே தன்னுடைய வீட்டையும் நினைவு செய்யுங்கள். நடித்து முடிச்சுட்டீங்க, டைம் ஆகிடுச்சுன்னா அது எப்படி வீட்டுக்கு திரும்புது? அதே போல் தான் நீங்களும் இப்போ வீட்டையும் நினைவு செய்யுங்க. அங்கே போகணுங்கிற எண்ணமும் வரணுங்கிற. அங்கிருந்து தான் நீங்கள் நடிப்பை நடிப்பதற்காக இங்கே வந்தீங்க. ஆத்மாவுக்கு வீடு மிகவும் பிரியமானது. என்ன சுற்றினாலும் கடைசியில் வீடு தான் பிடிக்கும். அப்போ எவ்வளவு நினைவு செய்கின்றீர்கள்?
அதை நினைவு செய்கிறோமா பாருங்கள். ஆனால் வழியை மறந்து விட்டீர்கள் இல்லையா? துக்கம் வரும்போதெல்லாம் போய் சேர்ந்துடலாம் மேலேன்னு நினைக்கிறோம், ஆனால் எப்படி போகணும்னு தெரியல. உங்களுடைய புத்தியில் இப்பொழுது இருக்கின்றது நாம் வெகு தூரத்தில் வசிப்பவர்கள், அதனால் அங்கே எப்படி போவது, அங்கே செல்ல முடியாது, எதுவுமே நமக்கு தெரியாது. அதனால்தான் பாபா இப்போ சொல்லி கொடுக்குறாரு, இது ஒரு பூல்புலையா விளையாட்டு, மறதிக்கான விளையாட்டு. இங்கே வந்தோடனே நம்ம எங்கேருந்து வந்தோம் எல்லாத்தையும் மறந்துட்டோம் நாம். பாபா சொல்கிறாங்க, இந்த விளையாட்டை கூட உருவாக்கியிருக்காங்க இல்லையா, மேஸுன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே போயிட்டோன்னா எங்கே நம்ம நுழைஞ்சோம், எங்கே வெளியே போகணும்னு தெரியாது, அதே இடத்துலையே சுற்றிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரியான விளையாட்டு தான் இந்த சிருஷ்டின்னு கூட பாபா சொல்கிறார். எங்கிருந்து சென்றாலும் வாசல் அடைக்கப்பட்டுள்ளது, திரும்ப எக்ஸிட் எங்கேனே தெரியாது, வெளியே போகிற வழி. இப்பொழுது நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நாம் தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த சிருஷ்டியிலிருந்து விலகி முக்திக்கு எப்படி போகணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த யுத்தத்திற்கு பிறகு சொர்க்கத்தின் வாசல் திறக்கும். இந்த மரண உலகத்திலிருந்து அனைவரும் சென்று விடுவார்கள். இவ்வளவு மனிதர்கள் அனைவரும் நம்பர்வார் அவரவர் தர்மத்தின் ஏற்றபடி நடிப்பினுடைய பாகத்தை ஏற்றபடி சாந்தி தாமத்தில் இருப்பார்கள். பிறகு இங்கே நடிப்பார்கள். எந்த தர்மத்தில் வரணுமோ கரெக்டாக அந்த டைமுக்கு வருவாங்க. எப்போ அவங்களுடைய நடிப்பு ஸ்டார்ட் ஆகுதோ அந்த யுகத்தில் வருவாங்க. இப்போ உங்களுடைய புத்தியில் இந்த அனைத்து விஷயங்களும் இருக்கின்றது. மனிதர்கள் பிரம்ம தத்துவத்தில் செல்வதற்காக எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். பிரம்மத்தில் போயிட்டு ஐக்கியமாயிடணும், சப்தத்திற்கு அப்பால் செல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிறப்பு வேண்டாம், இறப்பு வேண்டாம், அப்படின்னு நடிப்பே வேண்டாம். ஆத்மா சரீரத்திலேருந்து வெளியேறிவிட்டால் பிறகு சப்தம் இருப்பதில்லை. குழந்தைகள் அறிவீர்கள் இல்லையா? ஆத்மா சரீரத்தை விட்டுச்சுன்னா எந்த கர்மமும் செய்ய முடியாது. பார்க்குறது, பேசுறது, கேட்குறது, சாப்பிட்றது, நடக்கிறது எதுவுமே இருக்காது. அதுவும் நம்முடைய இனிமையான வீடு, அதான் சப்தத்துக்கு அப்பாற்பட்ட வீடு. ஆத்மா எந்த கர்மமும் செய்ய முடியாது. பிறகு தேவதைகளுடையது இனிமையான ராஜ்யம். அது எப்படி எல்லா சப்தத்தையும் கடந்த, கர்மத்தை கடந்த ஒரு அமைதியான வீடோ, அதே போல் தேவதைகளோடது இனிமையான ராஜ்யம். சரீரத்தோடு இருந்தாலும் அவ்வளோ சுகமாக இருப்பீங்க. இது அத்வைத ராஜ்யம், எந்த ஒரு பிளவும் இல்லாத, பிரிவும் இல்லாத ஒரே ஒரு ராஜ்யம். அதுதான் அத்வைத ராஜ்யம் எங்கள் சொர்க்கத்தில். பாபா ராஜயோகத்தை கற்பிக்கிறார், ஞானம் முழுவதையும் நமக்கு புரிய வைக்கிறார். அவற்றையே பிறகு பக்தியில் சாஸ்திரங்களாக அமர்ந்து உருவாக்கியுள்ளனர். பாபா சொல்கிறத கேட்டு தான் எல்லா வேத சாஸ்திரங்களும் உருவாகுது. இப்பொழுது நீங்கள் இந்த சாஸ்திரத்தை படிக்க வேண்டியதில்லை. அதனால் இப்போ நம்ம பக்தி மார்க்கத்தோட சாஸ்திரத்தெல்லாம் படிக்கணும்னு கிடையாது. அதெல்லாம் மனிதர்கள் உருவாக்குனது. எதை கேட்டு? பாபா சொல்கிறத கேட்டு. அந்த பள்ளிக்கூடங்களில் வயது முதிர்ந்த மாதாக்கள் படிப்பது கிடையாது. இல்லை வயசாகிடுச்சு பாட்டியெல்லாம் போய் படிப்பாங்களா ஸ்கூல்லனா? இல்லை. இங்கும் அனைவரும் படிக்கலாம். குழந்தைகளாகிய நீங்கள் அமரலோகத்தில் தேவதைகளாக படித்து ஆயிடுறீங்க. அங்கே யாரையும் நிந்தனை செய்கிற மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் பேசப்படுவதில்லை. யாருமே யாரையும் கலங்கமோ நிந்தனையோ செய்ய மாட்டாங்க. ஆனால் இங்கே இருக்குது, நீங்கள் அறிவீர்கள், சொர்க்கம் என்பது கடந்து விட்டது. அதற்கு எவ்வளோ மகிமை இருக்குது. எத்தனை கோயில்கள் கட்டுறாங்க அங்கே வாழ்ந்த மூர்த்தி, அங்கே வாழ்ந்தவங்களை மூர்த்திகளாக வைக்கிறதுக்கு. அவர்களிடம் கேளுங்கள், இந்த லக்ஷ்மி நாராயண் எப்பொழுது இருந்து சென்றாங்க இந்த உலகத்தில் அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. இப்பொழுது நீங்கள் அதெல்லாம் அறிவீர்கள். நாம் நம்முடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும். குழந்தைகளுக்கு இதெல்லாம் புரிய வைக்கப்பட்டுள்ளது. ஓம் என்பதோட அர்த்தம் என்ன? ஓம்னா என்ன அர்த்தம்? ஓம்னா ஆத்மான்னு அர்த்தம், பகவான் அர்த்தம் கிடையாது. ஹம்சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மா தான் பரமாத்மா ஆகிறது, அப்படி கிடையாது. நாம் பூஜாரியாக இருந்தோம், பூஜ்ய நிலை அடைகிறோம், பூஜ்ய நிலையில் இருந்தோம், பூஜாரி ஆகிடும். இந்த அர்த்தம் எல்லாம் உங்களுக்கு தான் இப்போ தெரியும். ஏன்னா அவங்க எல்லா அர்த்தத்தை என்ன பண்ணுறாங்க, ஹம்சோ சோகம் இதெல்லாம் ஒன்றாக்கிட்டாங்க. ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று. ஆத்மாக்கள் நீங்கள் சாந்தி தாமத்தில் நடிப்பவர்கள். பிறகு பாட்டை நடிப்பதற்காக இங்கே வரீங்க. தேவதா, சத்திரியன், வைஷ்யன், சூத்ரன், இது போல் நம்ம நடிப்பு மாறிக்கிட்டே இருக்குது. நம்மளோட கிரேடு வர்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. ஓம் என்றால் ஆத்மா, எவ்வளவு ஒரு வித்தியாசம் இருக்குது. அவர்கள் பிறகு ரெண்டையும் ஒன்றாக்கிட்டாங்க இல்லையா, ஆத்மாவையும் பரமாத்மாவையும். ஏன்னா இதெல்லாம் புத்தி மூலமாக புரிஞ்சுக்கிற விஷயம்தான். யாராவது முழுமையாக புரிஞ்சு கொள்ள முடியல அப்படின்னா பிறகு என்னவாங்க, தூங்கி வளைஞ்சிட்டே இருப்பாங்கங்கிற. ஏன்னா புரியலன்னு என்னவாங்க, தூங்குவாங்க கிளாஸில். வருமானத்தின் போது ஒரு பொழுதும் தூங்கி விழுவதில்லை. ஆத்மாவுக்கு அவ்வளோ தெளிவான சத்தியமான ஞானம் கிடைக்குதுன்னா எப்படி தூக்கம் வரும்? அந்த வருமானம் அல்ப காலத்திற்கானது. இது உலகத்தில் சம்பாதிக்கிறது பணம், அதுக்கே அவ்வளோ முழிச்சு சம்பாதிக்கிறாங்க. அப்போ இது அரைக்கல்பத்திற்கான வருமானம். ஆனால் புத்தி வேறு பக்கம் அலைகிறது என்றால் பிறகு கலைப்படைந்து போய்விடுகிறார்கள். புத்தி படிப்பில் இல்லை, வேறு எங்கெங்கேயோ போயிட்டு இருந்தது அப்படின்னா வேறு விஷயத்துலலாம் நாட்டம் இருக்குது. புத்தி சம்பாதிக்கணும், பொருள் சேர்க்கணும், இப்படியெல்லாம் ஆசை விருப்பம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு
அப்புறம் கிளாஸில் உட்காந்தா தூக்கம் வரும், கொட்டாவி வரும்னு சொல்கிறேன். பாபா சொல்கிறாங்க, அப்போ கொட்டாவி வந்துகிட்டே இருக்கும், அவங்க கொட்டாவி விட்டுட்டே இருப்பாங்க. நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு அமரக்கூடாது. நம்ம கிளாஸ் கேட்கும் போது எப்படி கண்ணை மூடி உட்காடுறது? அந்த ஸ்கூல்லே கண்ணை மூடி டீச்சர் கிளாஸ் எடுக்கும் போது உட்காந்துருந்தா என்ன சொல்லுவாங்க? அதனால் இங்கே கூட நீங்கள் கண்ணை மூடி உட்காரக்கூடாது. நீங்கள் அறிவீர்கள், ஆத்மா அழியாதது, சரீரம் அழியக்கூடியது. கலியுக நரகவாசியாக இருக்கக்கூடிய மனிதர்கள் பார்ப்பதற்கும் நீங்கள் பார்ப்பதற்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம், வேறுபாடு என்பது இருக்கிறது இல்லையா? நம்ம எதை பார்க்குறோம்? ஆத்மாவை. அவங்க என்ன பார்க்குறாங்க? மனிதன்னா சரீரத்தை. ஆத்மாக்கள் நாம் பாபாவிடம் படித்து கொண்டு இருக்கிறோம், இது யாருக்கும் தெரியாது. ஞானக்கடல் பரம்பிதா பரமாத்மா வந்து படிப்பை சொல்லிக் கொடுக்கிறார். ஆத்மாக்கள் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்வதால் நம்மளுடைய அனைத்து விகர்மம் பாவமும் விநாசமாகும். உங்களுடைய புத்தி என்பது மேலே சென்றுவிடும், அப்படின்னா உயர்வான நிலைக்கு போயிடும். சிவபாபா நமக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார். இதில் மிகவும் தூய்மையான புத்தி வேண்டும். ஏன்னா அவரோட ஞானம் எதில் தங்கும்? தங்க பாத்திரத்தில். புத்தி தூய்மையாக இருந்தால் தான் அது தங்கும். தூய்மையான புத்தியை அமைத்து கொள்வதற்காக பாபா யுக்தி சொல்கிறார். எப்படி புத்தியை தூய்மையாக்கிக்கிறது? தன்னை ஆத்மா என்று உணர்வதால் தந்தையின் நினைவு நிச்சயமாக இருக்கும். ஆத்ம உணர்வு தான் தூய்மைக்கான முதல் ஸ்டெப். பாபாவின் நினைவு வர வேண்டும். முழு கல்பத்திலும் விடுபட்டிருந்த சம்பந்தம் இப்பொழுது இருக்க வேண்டும். முழு கல்பத்திலே அவரை மறந்துட்டோம், நடிக்க வந்ததுலேருந்து மறந்துட்டோம். இப்போயாவது அதை நம்ம ஏற்படுத்தணும். அதற்கு தான் தன்னை ஆத்மா என்று உணர வேண்டும். அங்கோ பலனின் அனுபவம் தான். எங்கே? சத்தியுகம் திரேதாயுகத்தில். பாபா நினைக்க மாட்டோம் நாம். அங்கே சுகமே சுகம் இருக்கும், துக்கத்தோட விஷயம் எதுவும் இருக்காது. அதை சொர்க்கம்னு சொல்கிறாங்க. சொர்க்கத்தை படைக்கும் தந்தை தான் நம்மை சொர்க்கத்தோட எஜமானர்களாக ஆக்குகிறார். அப்படிப்பட்ட தந்தையை கூட எவ்வளவு நாம் மறந்து விடுகிறோம். அதனால்தான் பாபா நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். தந்தை வந்து குழந்தைகளை தத்தெடுக்கிறார். மார்வாடிகள் அதிகமாக தத்தெடுக்கின்றனர். குழந்தைகள் இல்லைன்னா உடனே அவங்க தத்தெடுத்துப்பாங்க. ஏன்னா பைசா சொத்துக்கெல்லாம் வாரிசு வேணும்னு. அதனால் அந்த குழந்தைகளுக்கு குஷி வரும் இல்லையா? ஏன்னா பணக்கார வீட்டில் போயிட்டு நான் இப்போ தத்தெடுத்துருக்குறாங்க அப்படின்னா, முன்னாடி இருந்த வீடை விட இது எவ்வளோ பணக்கார வீடு, எவ்வளோ சொத்து அதிகமாக எனக்கு கிடைக்கும்னு அந்த குஷி அவங்களுக்கு இருக்கும். பணக்காரர்களோட மடியில் வந்திருக்கேன். பணக்காரர்களுடைய குழந்தைகள் ஏழையிடம் ஒரு பொழுதும் செல்லாது. அதுக்கு பேர் தத்தெடுக்கிறதுனே கிடையாது. இவர்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் என்றால் நிச்சயமாக முகவம்சாவளியாக இருப்பார்கள் அல்லவா? எப்படி அவர் இவ்வளோ குழந்தைகளுக்கு பிறவி கொடுக்கறது? வாய் மூலமாக தானே கொடுக்க முடியும். பிராமணர்களாகிய நீங்கள் முகவம்சாவளி. அவங்கெல்லாம் யார்? குக்கவம்சாவளி, அதாவது விகாரத்தினால் பிறந்தவங்க. இந்த வித்தியாசமெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் எப்பொழுது புரிய வைப்பீர்களோ அப்பொழுது வாய் வம்சாவளியாக ஆவார்கள். ஞானத்தை புரிய வைக்கிறோம், புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க என்ன ஆகிடுறாங்க? முகவம்சாவளியாக ஆகிடுறாங்க. இதுதான் தத்தெடுப்பது என்பது. பாபா எப்படி தத்தெடுத்துக்கிறாரு? வாய் மூலமாக ஞானத்தை சொல்லும்போது நம்ம கேட்டுட்டு அவர் அப்பான்னு புரிஞ்சுக்கிட்டோன்னா அவ்வளோதான், அவருக்கு சொந்தமாயிட்டோம். பிறகு எப்பொழுது குழந்தைகள் உருவாகிறார்களோ அவர்கள் குக்கு வம்சாவளி. அந்த குழந்தைகள் என்ன? விகாரத்தின் மூலமாக உருவாகக்கூடியவர்கள். பாபா அதனால தான் புரிய வைக்கிறாரு. மனைவியை என்னுடைய மனைவி என்று புரிந்து கொள்கின்றனர். அது வாய் வழியாக தானே புரிய வச்சு இவங்க என்னுடைய மனைவின்னு ஏற்றுக்கிட்டாங்கன்னா உடனே அவங்கள தத்தெடுத்துக்கிட்டாங்க, அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அதனால் பாபா சொல்கிறாங்க, மனைவி வந்து குக்க வம்சாவளியா இல்லை முக வம்சாவளியா? மனைவியாக ஆக்கிறதுக்கு என்ன பண்ணும்? ஒரு கயிறு கட்டுவாங்க, நீ தான் என்னுடைய மனைவின்னு சொல்லி ஏற்றுப்பாங்க. அப்போ அவங்க வாய் வம்சாவளி தான். பிறகு எப்பொழுது குழந்தை உருவாகிறார்களோ அப்பொழுது தான் என்ன ஆகுது? அந்த குக்க வம்சாவளி விகாரத்து மூலமாக தான் குழந்தைகளை படைக்க முடியும். ஏன்னா மனைவி எப்படி எடுத்துக்கிறாங்க? முக வம்சாவளி தாங்கிற. பாபா கூறுகிறார், இவர்கள் அனைவரும் முகவம்சாவளி. என்னுடையவர் என்று சொன்னதால் என்னுடையவளாக ஆனால் இல்லையா? மனைவியை பார்த்து இவங்க என்னுடையவங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன ஆயிடுறாங்க? தன்னுடையவராக ஆயிக்கிறாங்க. அப்போ வாய் மூலமாக தானே அப்படி ஏற்றுக்கிறாங்க சொல்லிங்கிறார். என்னுடைய குழந்தைகள் என்று சொன்னால் நஷா அதிகரிக்கிறது இல்லையா? ஆக இவர்கள் அனைவருமே முகவம்சாவளி. ஆத்மாக்கள் முகவம்சாவளி அல்ல. அப்போ நம்ம சரீரத்தோடு இருக்கும்போது தான் பாபா நம்மளை தத்தெடுத்துக்க முடியும். முகவம்சாவளியாக தத்தெடுத்துக்க முடியும். என்னுடைய குழந்தைகளேன்னு சொல்லி ஞானத்தை புரிய வச்சு தத்தெடுத்துக்க முடியும். உடலே இல்லைன்னா அவர் எதையும் சொல்லி நமக்கு புரிய வச்சு அவர் அப்பாவாகவும் ஆக முடியாது, நம்ம குழந்தையும் ஆக முடியாது. அதனால் ஆத்மா எப்பொழுதுமே அவர் குழந்தை தான். ஏன்னா அழியாத ஆத்மா, அனாதியான ஆத்மா. இதை நீங்கள் தெரிவிங்க. இந்த மனித சிருஷ்டி எப்படியெல்லாம் மாறுதுன்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம். இப்போ எல்லா பாயிண்ட்டுகளும் குழந்தைகளுக்கு அதிகமாக கிடைக்குது. பாபா கூட சொல்கிறார், வேறு எந்த ஒரு தாரணையும் ஆவதில்லை அப்படின்னா சொல்கிற நிறைய விஷயம் புரியலைனாலும்
சரி, வாயினால் இந்த ஞானத்தை மற்றவங்களுக்கு சொல்லி சேவை செய்ய முடியலனாலும் பரவாயில்லை. என்ன சொல்கிறாரு? நீங்கள் என்னை மட்டும் நினைவு செய்து கொண்டே இருங்கள், அது போதுங்கிற. அப்போது நீங்கள் சொற்பொழிவு செய்பவர்களை விட உயர்ந்த பதவியை அடைய முடியும். ஞானத்தை சொல்கிறவங்கள விட உயர்வாக போயிடுவீங்க நான் நினைவு செய்தீங்கன்னா. சொற்பொழிவு செய்பவர்கள் கூட சில சமயத்தில் புயலில் விழுந்து விடுகின்றனர். அந்த பெயர் புகழ் அதிலெல்லாம் சேவையோட ஒரு அட்ராக்ஷனில் போயிடுறாங்க. அவர்கள் கீழே விழாமல் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருப்பார்களானால் பெரிய பதவி பெற முடியும். மாயாவையும் வெளியே சேவை பண்ணிவிட்டு தன் மேலே அட்டென்ஷன் கவனம் வைக்கலைன்னா என்ன ஆகிறது? உயர்ந்த பதவி அடைய முடியாது. அதுலேயும் கவனம் வைக்கணுங்கிற. அனைவரை காட்டிலும் அதிகமாக யார் விகாரத்தில் விழுகிறார்களோ அப்பொழுது 5வது மாடியிலிருந்து விழுவது போன்றதாகும். எலும்புகள் எல்லாம் நொறுங்கி போகின்றது. விகாரத்தில் சென்றால் அந்தளவுக்கு டேமேஜ் ஆகிடுதுங்கிறார். 5வது மாடி என்பது தேக அபிமானம். 5வது மாடியிலேருந்து குதிக்கிறதுனா என்ன அர்த்தம்? அவ்வளோ தேக அபிமானத்தில் வந்துடுறது. 4வது மாடி பாபா சொல்கிறாங்க காமம். தேக அபிமானம் வந்த உடனே தான் இந்த சரீரத்து மேலே பற்று அபிமானம் வந்த உடனே தான் காம விகாரத்தில் ஏற்படுறாங்க. அதனால தான் அது 4வது மாடி. பிறகு இறங்கி கொண்டே வாருங்கள். அதுக்கப்புறம் கோபம், அது போல் ஒன்றா நீங்கள் புரிஞ்சுக்கோங்கிறார் பாபா. அப்படி நீங்கள் என்ன பண்ணுங்கள்? முதல்ல தேக அபிமானத்தை விடுங்க, அப்புறம் காமத்தை விடுங்க, கோபத்தை விடுங்க, ஆசையை விடுங்க. அப்படி ஒவ்வொரு படியாக நீங்கள் இறங்கி வாங்க, ஒவ்வொரு மாடியாக நீங்கள் இறங்கி வாங்கன்னு சொல்கிறார். அப்போ 4வது மாடி காமம். பிறகு இறங்கி கொண்டே வாருங்கள். பாபா சொல்கிறார் காமம் மகாசத்ரு. பாபா நீங்கள் விழுந்து விட்டோம் என்று எழுதவும் செய்கின்றனர். கோபத்தை பற்றி இது போல சொல்ல மாட்டார்கள், நாங்கள் விழுந்து விட்டோம் என்று. முகத்தை கருப்பாக்கி கொண்டோம் என்று சொல்ல மாட்டார்கள். விகாரத்தில் போகிறவங்க தான் முகத்தை கருப்பாக்கிட்டோம், கீழே விழுந்துட்டோம்னு சொல்கிறாங்க. அதனால் என்ன ஆகுது? பெரிய காயம் என்பது ஏற்படுது. ஆத்மாக்குள்ளே அவ்வளோ பெரிய நஷ்டம். அப்போது காமம் மகாசத்ரு என்று மற்றவங்களுக்கும் அவங்க சொல்ல முடியாது. பாபா அடிக்கடி புரிய வைக்கிறார், இந்த குற்றமான கண்கள், கெட்ட பார்வை, இதில் ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் இருங்க, அது இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. சத்தியுகத்தில் அந்த மாதிரி விகாரத்துக்கான விஷயமே இருக்காது. குற்றமற்ற பார்வை தான் அங்கே இருக்கும், குற்றமான கண்களே அங்கே இருக்காது, கிரிமினல் பார்வை அங்கே இருக்காது. பாபா சொல்கிறாங்க அங்கே சிவிலைஸ் குற்றமற்ற பார்வை இருக்கும். யாரும் சரீரத்தை பார்க்க மாட்டாங்க. அது நாகரிகமான, அதாவது தவறே நடக்காத ஒரு ராஜ்யம். இப்போ இருக்கிறது எல்லாமே குற்றங்கள் நிறைஞ்ச உலகம்தான். இப்பொழுது ஆத்மாவாகிய உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு? சிவிலைஸ் குற்றமற்ற கண்கள் கிடச்சிருக்குங்கிறார். சரீரத்தை பார்க்காத ஒரு பார்வை உங்களுக்கு இப்போ இருக்குங்கிற. இப்போ இருக்கக்கூடிய இந்த சிவிலைஸ் குற்றமற்ற பார்வை 21 பிரிவுகளுக்கும் இதுதான் வேலை செய்யுங்கிறார். அங்கே யாரும் குற்றம் செய்பவர்களாக இருக்கவே மாட்டாங்க. இப்பொழுது முக்கியமான விஷயமா பாபா சொல்கிறாரு, பாபாவை நினைவு செய்யுங்கள். 84 பிறவி சக்கரத்தை நினைவு செய்யுங்கள். யார் ஸ்ரீ நாராயணாக இருந்தாரோ அவர்தான் கடைசியில் பாக்யசாலி ரதமாக ஆகிறார். நாராயண் தான் பிரம்மா பாபா. அவர் 84 பிறவி எடுத்து அப்படி இருக்கார். எவ்வளோ அதிசயமான விஷயம். அவருக்குள் தான் சிவ பாபா பிரவேசமாகி இந்த ஞானத்தை நமக்கு சொல்கிறார். அப்போ அவர் எவ்வளோ பாக்யசாலியாக ஆகிறார். பிரம்மா தான் விஷ்ணு ஆகிறார், விஷ்ணு தான் பிறகு பிரம்மா ஆகிறார், பிரம்மா அடுத்த பிறவியிலே விஷ்ணு ஆகிடுறார், விஷ்ணு 84 பிறவி எடுத்து திரும்ப பிரம்மாவாகிறார். இந்த 84 பிறவிகளோட வரலாறு உங்களோட புத்தியில் இருக்கணும். எப்படி பிரம்மா பாபாவோ அதே போல் தான் நாமளும் பிறவிகள் எடுக்கிறோம். அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது பாயிண்ட்டு, பாபாவின் நினைவு மூலம் புத்தியை தூய்மைப்படுத்த வேண்டும். புத்தி படிப்பினால் சதா நிறைந்திருக்க வேண்டும். தந்தை மற்றும் வீட்டை சதா நினைவு வைக்கவும் நினைவுபடுத்தவும் வேண்டும். இரண்டாவது பாயிண்ட்டு, இந்த கடைசி பிறவியில் குற்றமான பார்வைக்கு முடிவு கட்டி குற்றமற்ற கண்கள் உள்ளவர்களாக ஆக வேண்டும். குற்ற பார்வையுடைய கண்கள் பற்றி மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வரதானம், வள்ளல் ஸ்திதி மற்றும் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி மூலம் சதா தடைகளை அழிக்கக்கூடிய சமாதான சொரூபமாக ஆகுங்கள். தடைகளை அழிப்பவர் சமாதான சொரூபமாவதற்கான வரதானம் விசேஷமாக 2 விஷயங்களின் ஆதாரத்தில் பிராப்தியாகிறது. நமக்கு வரக்கூடிய எல்லா தடைகளையும் அழிக்கணும், விக்ன விநாசக்காகணும், சமாதான சொரூபம் தீர்வை நம்ம எடுக்கணும், பிரச்சனையை உருவாக்கக்கூடாதுன்னா அது 2 விஷயத்தில் அடங்கியிருக்கு. முதல் விஷயம், நான் வள்ளலின் குழந்தை. இதை ப்ராக்டிஸ் பண்ண, நான் கொடுக்கக்கூடியவன்,
கொடுக்கக்கூடிய வள்ளலோட குழந்தை. நானும் மாஸ்டர் வள்ளல். ஆகையால் நான் அனைவருக்கும் கொடுக்க தான் வேண்டும், எடுக்க நினைக்கக்கூடாது, கொடுக்க வேண்டும். மரியாதை கிடைத்தால், அன்பு கிடைத்தால் நான் அன்பை கொடுப்பேன், மரியாதையை கொடுப்பேன். அப்படி இல்லாமல் நான் கொடுக்க வேண்டும். அன்பு நான் கொடுக்கணும். கொடுத்தா கொடுக்கறது பிஸ்னஸ். வள்ளல்னா என்ன? வாங்க மாட்டாங்க, கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அன்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். சதா இந்த நினைவு உங்களுக்கு இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன ஆயிடலாம்? தடையெல்லாம் அழிச்சவங்களா ஆயிடலாம். ரெண்டாவது, தனக்காக மற்றும் சம்பந்தம் தொடர்பில் வரும் அனைவருக்காகவும் ஏற்றுக்கொள்ளும் சக்தி அதனுடைய சொரூப கடலாக ஆக வேண்டும். எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளணும். பவர் டு அக்செப்ட், அக்காமடேட், எல்லாத்தையும் உள்ளே அடக்கக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அக்செப்ட் பண்ணக்கூடிய சக்தி இருக்கணும். தன்னையும் சரி, சம்பந்தத்தில் தொடர்பில் வரக்கூடிய எல்லாரும் பலமும் இருக்கும், பலவீனம் இருக்கும், நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். ஆனால் எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி சொரூபமாக நீங்கள் இருக்கணும். இந்த 2 விசேஷத்தன்மை இருந்தால் இதன் மூலம் சுப பாவனை, சுப விருப்பம் இருக்கும். அப்போ நீங்கள் எல்லாத்துலேயுமே சம்பன்ன சமாதான சொரூபமாக ஆயிடுவீங்க. ஒன்று கொடுக்கணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும், எடுக்கணுங்கிற எண்ணம், எடுத்துகிட்டு தான் கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. ரெண்டாவது, எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய கடலாக நீங்கள் மாறணும். இப்படி இருக்கும்போது சதா உங்களுக்கு சுப பாவனை, சுப விருப்பம் இருக்கும். அப்போ எல்லா பிரச்சனைக்கான சமாதான சொரூபமாக மாறிடுவீங்க. ஸ்லோகன்: சத்தியத்தை தனது துணையாக ஆக்கி கொண்டால் உங்களது படகு ஒரு பொழுதும் மூழ்காடுது. படகு ஆடும் அசையும் ஆனால் மூழ்காது அப்படிங்கிறதுக்கு சொல்லுவாங்க சத்தியத்தோட படகு. பாபா என்ன சொல்கிறாரோ, என்ன புரிய வைக்கிறாரோ அதுதான் சத்தியம். இப்போ அதுபடி தான் நம்மளுடைய எண்ணம், பேச்சு, நடவடிக்கை, நம்ம கர்மா, எல்லாரும் கூட வைக்கக்கூடிய தொடர்பு, சம்பந்தம், பணம் சம்பாதிக்கிறதுலேருந்து எல்லாமே பாபா சொல்கிற மாதிரி சத்தியத்தன்மையோடு இருந்துச்சுன்னா உங்கள் படகு என்றைக்குமே மூழ்காது, கரை சேர்ந்துருங்கிற. அச்சா, அவ்வியக்த சமிகை. தங்களுக்காகவும் அனைவருக்காகவும் மனதின் மூலம் யோக சக்தியை பயன்படுத்துங்கள். எப்பொழுது மனதில் சதா சுப பாவனை மற்றும் சுபமான ஆசீர்வாதம் கொடுப்பது இயற்கையான சுபாவமாக ஆகிவிடுகிறதோ, எல்லாரும் மேலேயும் நல்லா இருக்கட்டும், நல்லாயிடுவாங்க, அவங்களுக்கு நல்லது நடக்கட்டும், அவங்க மாறட்டும், மாறிடுவாங்க, இந்த சுப பாவனை ஆசீர்வாதம் இது நேச்சுரலாக இயற்கையாக மாறுதோ உங்கள் குணமாக, உங்களது மனம் பிஸியாக இருக்கும். இதில் இந்த விஷயத்தில் மனதில் ஏற்படும் குழப்பத்திலிருந்து தானாகவே விலகி விடுவீர்கள். ஏன் இவங்க இப்படி இருக்காங்க, அப்படி நடந்துக்கிறாங்க, இப்படி செய்யக்கூடாதானே, இது தப்பு தானே, இப்படி தான் இருப்பாங்களா, இதெல்லாமே போயிடும். தனது முயற்சியில் சில நேரங்களில் ஏற்படும் மனமுடைந்த நிலையும் அதுவும் மாறிவிடும். நான் என்னால் மாறவே முடியல, நான் இவ்வளோ முயற்சி பண்ணுறேன், ஆனால் எனக்கு அந்த ஒரு ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது, என்னால் முடியாது போல இருக்குது அப்படிங்கிறதும் போயிடும். உங்கள் மேலேயே நீங்கள் சுப பாவனை வைங்க. இது மாய மந்திரமாக ஆகிவிடும், மேஜிக்காக மாறிடும். நீங்கள் உங்கள் மேலே வைக்கக்கூடிய சுப பாவனை விருப்பம், மற்றவங்க மேலே வைக்கக்கூடிய சுப பாவனை விருப்பம் மேஜிக் போல் வேலை செய்து மற்றவர்களை மாற்றும் சக்திகளை கொடுக்குங்க. அச்சா, ஓம் சாந்தி.